சிவாஜி அவர்களுடைய 83வது பிறந்த நாள் விழாவில் இங்கு உங்கள் முன்னால் நின்று உங்களை எல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பை தந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நடிகர்களுடைய அருமை குமாரர்கள் ராம்குமார் அவர்களே, பிரபு அவர்களே, ஏவிஎம் சரவணன் அவர்களே, பரிசுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற கலைத்துறையைச் சேர்ந்த பெரியோர்களே, பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களே மற்றும் சிவாஜி அவர்களுடைய பல முக்கிய படங்களுடைய கிளிப்புகளை எல்லாம் கண்டு களித்து மகிழ்ச்சி கடையிலே மூழ்கி இருக்கின்ற அவருடைய ரசிகர்களே, அவருடைய ரசிகர்கள் ஒருவனான எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தார்களா அல்லது எடுத்துக்கொண்டேனா அல்லது எப்படி கிடைத்தது என்று நான் சொல்லியாக வேண்டும். இந்த அரங்கத்தில் ஒரு கல்வியாளனுக்கு என்ன வேலை என்ற கேள்வியும் எழத்தான் செய்யும். ஆனால் கல்வியாளனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, கலைத்துறையை தவிர்த்து மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. உலகறிந்த செய்தி அது. அந்த வகையிலே இந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இன்று அதற்கு முக்கிய காரணம் வேறு ஒரு அரங்கம். அந்த அரங்கம்தான் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே குளிரூட்டப்பட்ட 4000 பேர் உட்காரக்கூடிய அந்த கலையரங்கம். அந்த கலையரங்கம்தான் என்று என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்தி வைத்திருக்கிறது. என்ன தொடர்பு என்று கேட்டால், அந்த கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் அதற்கான ஒரு ப்ரொஜெக்டரை வாங்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் மற்றவர்களும் முடிவு செய்து, அது எங்கே கிடைக்கும், யாரிடம் கிடைக்கும், எப்படி பெறுவது என்ற சிந்தனையில் உந்தப்பட்டு அது லக்ஸ் ரோட்டரி என்ற ஒரு கம்பெனியில் கிடைக்கும் தரமானதாகவும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இருக்கும் என்று சொல்லி அந்த கம்பெனியை சென்று பாருங்கள் என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையிலே அந்த கம்பெனியை பார்த்தார்கள். ஆகவே அவர்கள், நாங்கள் இதை வியாபாரமாக கருதவில்லை, இந்த ப்ரொஜெக்டுக்கு உண்டான தொகை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பல்கலைக்கழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற கலை நிகழ்ச்சியிலே எந்த மாணவன் சிறப்பாக கலையில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறானோ அவனுக்கு ஒரு நினைவு பரிசை தருவதாகவும் சொல்லி அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெயர் சிவாஜி நினைவு பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய தொடர்பு வலுப்பட்டு பிறகு அடுத்த முறை வருகிற பொழுது இதே போல ஒரு மாணவனுக்கு பரிசளிக்க, நினைவு பரிசளிப்பதற்காக ஆஷா பான்ஸ்லே அவர்கள் அழைத்து வந்தார்கள். ஏறத்தாழ இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து 10,000 மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் தங்களுடைய கலைத்திறமையை காட்டினார்கள். அதில் வெற்றி பெறுவதற்கு பரிசளித்தார்கள். அதோடு அந்த நேரத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த மாமனிதர், கலை உலக கர்த்தா, அவருக்கு ஒரு முக்கியமான இடத்தை இந்த பல்கலைக்கழகத்திலே ஒதுக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று எண்ணி ராம்குமார் அவருடைய சகோதரனோட நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொண்டு, அதன் பிறகு அவர் சொன்னது போல 3 ஆண்டு பட்டப்படிப்பு சினிமா துறையிலே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், அந்த புரிந்துணர்வின்படி இப்போது எஸ்ஆர்எம் சிவாஜி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் நடந்து கொண்டிருக்கிறது.
என்ன, சிவாஜி கணேசனால் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர். அதை எப்படி கமலஹாசன் சொல்லுவார், சிவாஜி கணேசனுடைய பாதிப்பு இல்லாமல் யாரும் நடிக்க முடியாது. அதே போல 61 அந்த காலகட்டத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாவரிசை படங்கள்லாம் வந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் கல்லூரியில் படித்தார்களோ அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய காதல்லாம் இல்லை, அது கடந்து போச்சு. அவருடைய நடை உடை பாவனையில், வைக்கின்ற அந்த கெராப்பு வகையில், அதே போல அப்பதான் லோகிப்பெல்லாம் வந்தது, டிஷர்ட் வந்தது. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு எங்கள் காலகட்டத்தில் எங்கள் கல்லூரி மாலை பாய்த்திருக்கிறது என்று சொன்னால், அந்த பாலும்பழத்தில் வருவாங்க இல்லையா, போனால் புகட்டு போனான்னு குச்சி வீசிக்கிட்டு, அந்த மாதிரி வருகிற பொழுது பார்க்கலாம் நீங்க. அதில் வந்து டை இருக்கு, அந்த மாதிரி தான் கோட் போட்டிருப்பாரு, போட்டு போவார். அதில் பார்த்தா ஒரு தொலை இளம் தொந்தி தெரியும். அதை போலவே காப்பி அடிப்பதற்கு எங்க மெஸ்ல நிறைய இந்த மாதிரி மாணவர்கள்லாம் அதிகபட்சமாக சாப்பிட்டு தொந்தி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அது அன்றைக்கு ஆரம்பித்து நானும் அதனால் பாதிக்கப்பட்டு இப்ப எப்படி குறைக்கிறது போராடிட்டு இருக்கேன். ஆக இந்த அளவுக்கு ஒரு கலைஞன் ஒரு நாட்டிலே இனி பிறக்க முடியாது. இவர் வந்து இந்திய கலைஞன் அல்ல, உலக கலைஞன். அந்த உலக கலைஞனை நான் பாராட்டி பேசுவதற்கு என்ன இருக்கிறது, நீங்க உங்களுக்கு தெரியும், அதை ரசித்தவர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவரை பற்றி பேசுவதென்றால், பெரியார் பேசியிருக்கிறார், அண்ணா பேசியிருக்கிறார், நேரு பேசியிருக்கிறார், இந்திரா காந்தி பேசியிருக்கிறார், அத்துணை பேரும் புகழ்ந்திருக்கிறார்கள். காமராஜர் புகழ்ந்திருக்கிறார். சரியா சொன்னீங்க. இல்ல நீங்க சொல்லலாம், சொல்ல வந்திருப்பேன் நான். காமராஜரையும் சிவாஜியும் பிரிக்க முடியாது. காமராஜரையும் சிவாஜியும் பிரிக்க முடியாது. நீங்க சொல்லினாலும் நான் கண்டிப்பா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்திருப்பேன். அத மாதிரி ஏன் ராஜாஜியே புகழ்ந்திருக்காரு. அந்த வகையில் உலக பெரிய நடிகர் சிவாஜி, அவர் தமிழ்நாட்டில் பிறந்து நமக்கெல்லாம் பெருமை என்று பெரியார் சொல்கிறார். ஸோ இவர்களெல்லாம் பேசி புகழ்ந்து பாராட்டிய பின்னர் நான் பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை, உங்களைப் போல் நான் ஒரு ரசிகன், அவ்வளவுதான். என்னை பேச அழைத்த பிறகு என்ன பேசுவது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். நாம் படத்திலே பார்ப்பதாக வாழ்ந்திருக்கிறார், தன்னை உருக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார். இப்படியெல்லாம் கூட ஒரு நடிகன் அல்லது ஒரு கலைஞன் இருக்க முடியுமா என்றால் சிந்திக்கவே முடியவில்லை. அவர்களை பார்க்கிற பொழுது நாம் நினைக்கிறோம், நடிக்கிறார்கள், பணம் வருது, கோடி கோடியாக வருது, வசதியாக இருக்கிறார்கள், புகழாக இருக்கிறார்கள், பெரும் எப்படித்தான் நினைக்கிறோம் ஒழிய அவருடைய பின்னணியில் எந்த அளவுக்கு தன்னை உருக்கி கொண்டு வருத்தி கொண்டு நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து உழைத்து வாயிலே ரத்தம் மூக்கில் வரும் வழிச்சு எரிந்து விட்டு ஒரு மனிதன் உழைப்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அவரை பொறுத்தவரை காலை 7 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஷெட்யூல், 2லேருந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு ஷெட்யூல், 8லேருந்து 5 மணிக்கு ஒரு ஷெட்யூல், இந்த மாதிரி வாரக்கணக்காக மாதக்கணக்காக வீட்டு தொடர்பு இல்லாமலே ஸ்டுடியோவிலே இருந்து தன்னை இந்த கலைக்காக அர்ப்பணித்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக என்றால் ஒரு மனிதன் பணத்திற்காக செய்யவே முடியாது. யாராவது நினைத்தீர்களே ஆனால் இப்படியான அர்ப்பணிப்பெல்லாம் சம்பாதித்தோம், வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் நினைப்பானே ஒழிய இது நிச்சயமாக பணத்திற்காக இருக்கவே முடியாது. இது அவர் மேல தொழில் பக்தி, அவருக்கு ஏற்பட்டிருக்கிற தொழில் பக்தி, கலை மேல் ஏற்பட்டிருக்கிற அந்த ஆர்வம், வெறி. அந்த வகையிலே அவர் படிக்கிற பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி எல்லாம் மறந்துருக்க முடியுமான்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பார்த்து முடிச்சோடனே நாங்கள்லாம் அவன் புத்தி அவனுக்கு தானே போகும், நான் பாதியார். அதனால அதை படித்த உடனே அந்த சாராம்சம்லாம் சுருக்கி எடுத்து இதை ஒரு பாட புத்தகமாக பள்ளியிலே வைக்க வேண்டும் எனக்கு எண்ணம் வந்தது. எந்த வகையிலே பாட சொன்னீங்கன்னா, இன்றைக்கு மாணவர்களுக்கு தேவைப்படுவது எது? ஒழுக்கம், நேரம் காத்தல், தன்னம்பிக்கை, உழைப்பு, ஆக மற்றவர்களுக்கு கொடுப்பது,
ஆக இந்த வகையான பண்புகள் தான் நாட்டிற்கு தேவை, இன்னைக்கு வளர வேண்டிய சமுதாயத்திற்கு தேவை. அத்தகைய அருமையான பண்புகளை எல்லாம் அவரிடம் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பாடமாக வைக்க வேண்டும், பள்ளியே வர வேண்டும் என்று இது யார் இன்னார் என்று எதிர்பார்க்காமல் அவருடைய அந்த புனித தன்மைக்காக, அவருடைய திறமைக்காக, உழைப்பிற்காக, நேர்மைக்காக, அது மட்டும் மிகப்பெரிய தேசியவாதியாக இருந்திருக்கிறார், நாட்டுப்பற்றவர்களாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு பேசலாம், பெரிய இவரை பற்றி, பாரதியை பற்றி, வஉசியை பற்றி, அதே போல கட்டபொம்மனை பற்றி, சேரன் செங்குட்டுவனை பற்றி, இது மாதிரி எத்தனையோ இது இருக்கு. அவங்க எல்லாம் அந்த வரலாறுகளை யார் படிக்கிறாங்க, யாருக்கு தெரியும்? இன்னைக்கு வஉசி என்றால் இவர் கொடுக்கிற அந்த உருவம் தான் வஉசி. இவர் மூலம் பார்க்கப்பட்ட பாரதி தான் இவர் பாரதி. இவர் மூலமாக பார்க்கப்பட்ட அந்த கட்டபொம்மன் தான் கட்டபொம்மன். ஆக இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இதுபோல் நாட்டிற்காக போராடிய அந்த பெருமக்களை எல்லாம் மக்கள் மனதிலே பதிய வைத்த மிகப்பெரிய பெருமை இவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இவர் என்ன சொல்றாங்கன்னா, நெப்போலியன், திரையுலக நெப்போலியன் என்று சொல்லுகிறார்கள். என்ன நெப்போலியன் என்ன செஞ்சார்? நெப்போலியன் தனக்கான ஓய்வு எடுத்துக்கிறது கிடையாது. குதிரையில போகும்போதே தூங்கி எழுந்திரிச்சிடுவார். அந்த மாதிரி இவர் அந்த தொழிலை செய்து கொண்டே 5 நிமிடம் 10 நிமிடம் தூங்கி எழுக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க அவரை. அந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது நாங்கள் இது மாதிரி இந்த ஓரங்க நாடகம், அந்த ஓரங்க நாடகம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் பள்ளியில் படிக்கிற காலத்தில் பராசக்தி, மனோகரா அதெல்லாம் வந்த நேரம். எந்த ஒரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் பள்ளியில், கல்லூரி பள்ளிகளில் அந்த காலகட்டத்தில் மனோகர வசனம் இல்லாமல், அதே போல் பராசக்தி வசனம் இல்லாமல் நிச்சயமாக நடந்திருக்காது. அவ்வளவு பெரிய பெருமையை அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து அவர் நடித்திருக்கிறார். இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு ஆய்வு நடந்தது. என்ன ஆய்வுன்னா, வழக்கம் தானே, நல்லா ஒரு வாழ்க்கையில் மேலே வந்துட்டானா அதுக்கு உள்ளபடியாக அவர் உழைப்பால் உயரவில்லை, அவருக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சு, இவரெல்லாம் துணை நின்றார்கள். அவங்க உண்மையான உழைப்பையும் திறமையும் ஒன்று வச்சு இங்கே லைஃப்பில் திறமையானவனை எந்த கொம்பானாலும் அழித்து விட முடியாது. அதற்கு யாரும் தூக்கி விட தேவையில்லை. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லும்போது சொன்னாங்க, அப்போ பராசக்தி வந்தது, அவருடைய பேரும் புகழும் வளர்ந்தது, அதற்கு காரணம் கதை வசனமே என்று சொன்னார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அண்ணா சொன்னார் அதற்கு. இது மாதிரி சில பேர் அண்ணா கிட்ட சொல்ல போய் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால், கொலம்பஸ் இல்லை என்றால் அமெரிக்கா கண்டுபிடிக்காமல் போயிருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? கொலம்பஸ் இல்லை என்றாலும் அமெரிக்கா யாரோ ஒருவன் கண்டுபிடித்திருப்பான். அதே போல கதை வசனம் எழுதாவிட்டாலும் வேறு ஒரு மூலம் வெளியே வந்திருப்பார். இன்னும் இருக்க ஒரு அழுத்தமான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், கேள்விப்பட்டிருப்பீர்கள். தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, நேரம், காலம், எனர்ஜி மூன்றையும் ஒன்றுபடக்கூடிய சக்தியை கண்டுபிடி. அது இல்லைன்னா இன்னைக்கு பெரும்பாலான விமானம் ஓடாது, பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இருந்திருக்காது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐன்ஸ்டீன் அவர்களே, நீங்கள் இதை கண்டுபிடித்துக்காவிட்டால் என்ன ஆயிருக்கும், நாடே ஸ்தம்பித்து போயிருக்கும் இல்லைன்னு சொன்னாங்களாம். அவர் சொன்னாராம், தம்பி, நான் கண்டுபிடிக்க விட்டால் இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருப்பான். இன்னும் உள்ளே சொல்ல போனா, இதை நான் கண்டுபிடித்து ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறான், நான் பிரஸுக்கு முன்னாடி வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆகவே இதில் என்ன தெரிகிறது என்றால், ஒரு உழைப்பாளிக்கு, தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு, அதே போல அவருக்கு இருந்த அந்த நினைவு சக்தி, ஞாபக சக்தி எல்லையற்றது. அதெல்லாம் ஒரு தெய்வ பிறவிக்கு தான் அந்த மாதிரி வர முடியும். அவ்வளவு பெரிய சக்தி. இவ்வளவு பெரிய சக்தியை வைத்துக்கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அந்த வகையிலேயே வளர்ந்தவர் தான் சிவாஜி அவர்கள். அது மட்டும் இல்லை, சிவாஜி நாடகத்தில் ஒரு 42 வருஷம், அதுக்கடுத்து திரைத்துறையில் ஒரு 47 வருஷம், பல பாராட்டுகளை, அதே போல் பரிசுகளை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த பாராட்டுகள் உங்களுக்கு தெரியும், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அதே போல் தாதா சாஹிப் அவார்டு, இது மாதிரி பல
செவாலியர் அவார்டு, இதெல்லாம் இது மாதிரி நான் உங்களெல்லாம் வச்சுட்டு நான் பேசுறதே தப்பு. ஏன்னா நீங்கள்லாம் மாஸ்டர்ஸ். அதில் நான் வந்து படிச்சுட்டு வந்து பேசுகிறவன். நீங்கள் அவங்க ரத்தத்தோட உருகி இருக்கிறவங்க. உங்கள்கிட்ட வந்து எது சொன்னா இந்த மாதிரி அவார்டுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அவார்டுகள்லாம் சிறப்பாக பெற்ற அவார்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை படிக்கிற போது தெரியுது. என் தாய் முன் நான் பெற்ற விருது, என் தந்தை முன் நான் பெற்ற விருது, என் மனைவி முன் நான் பெற்ற விருது, அதே போல் என் முன் நான் பெற்ற விருது என்று 4 விருதுகளை சொல்லுகிறார். அதையெல்லாம் விளக்கம் சொன்னால் நேரம் ஆகிடும், எனக்கு தெரியல. அதாவது தாய்மன் பெற்ற விருது உங்களுக்கு தெரியும். பரமாச்சாரி அவர்கள் சிவாஜியினுடைய உதவியாளர் ஒரு முறை கேட்கிறார். சிவாஜி படிப்பை, இன்றைக்கு அரசியல் படிப்பை, அரசியல் விருப்பத்தை, நாட்டுப்பற்று உள்ளவர். அன்றைக்கு சீனா இந்தியா போர் வந்த காலகட்டத்தில் அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மக்களிடமிருந்து பணம் வசூலிக்கிற பொழுது சிவாஜி அவர்கள் தன்னிடமுள்ள 100 பவுன் பேனாவையும் அவருடைய மனைவி அம்மாவோட இருந்த அத்தனை நகைகளையும் கட்டி கொண்டு கொடுத்துருக்கார். அதுமல்ல, காமராஜர் வந்து கட்சி நடத்துகிற சிரமப்பட்ட காலத்தில் இவர் எல்லா பொருளையும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கண்ணதாசன் சொன்னது போல இந்த மெமோரியல் எல்லாம் கூட யூஸ் பண்ண வேணான்னு கூட சொல்றேன். என்ன உங்களுக்கு ஏன் மெமோரியல்? பிகாஸ் அவருக்கு இறப்பு கிடையாது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி, நான் நிரந்தரமானவன், எனக்கு மரணம் இல்லை. வேண்டுமானால் நீங்க வேணா மெமோரியல் சொல்லிட்டு இருக்க. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அவருக்கு பரிசு கொடுங்கள், நினைவு பரிசு என்று கொடுக்க வேண்டாம். அவர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், அவர் பெயர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், பல்கலைக்கழகம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தது. இன்னைக்கு வெளிநாடுகளில் பல்கலைக்கழகம் என்று சொன்னால் 500 ஆண்டு, 1000 ஆண்டு, 10,000, 600 ஆண்டுகளான பல்கலைக்கழகம் தான் இருக்கும். எப்போ பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெயர், அங்கே அவருடைய பெயரால் ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட், சிவாஜி SRM பிலிம் ஏற்பட்டு விட்டதோ, அவருடைய பெயர் வாழும், தொடர்ந்து வாழும், புகழ் வாழும். அது மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக சகோதரர் ராம்பாபு குமார் அவர்களுக்கும் பிரபு அவர்களும் சொல்லிக் கொள்ளுகிறேன். வருகிற காலங்களில் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகம் ஏறத்தாழ 4000 பேர் அமர்ந்துள்ள அந்த அரங்கிலே திரையுலக, கலையுலக சார்ந்த அத்தனை பெரியவர்களையும் அழைத்து பெரிவுபடுத்தி அந்த அவார்டு தொடர்ந்து நடக்கும். அது மட்டுமல்ல, நான் படித்த வகையில், நான் இந்த புத்தகங்களை எல்லாம் திரும்ப படித்த வகையில் இவர் மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உரியவர் என்ற எண்ணுக்கு வந்திருக்கிறேன். ஆகவே SRM பல்கலைக்கழகத்தில் சிவாஜி சேர் இருக்கை, சிவாஜி சேர் என்பது அது நிரந்தரமானது. நிரந்தரமானு சொன்னால் எப்படி மனிதன் அதுக்கு எல்லையே கிடையாது. அந்த சேர்ன்னு சொன்னால் அதை வச்சு இவருடைய வாழ்க்கை வரலாறு, அதே போல இவருடைய நடிப்பு திறன், இதை பற்றி ஆராய்ச்சி செய்து பட்டம் வாங்குகிற அளவுக்கு SRM பல்கலைக்கழகத்தில் சிவாஜி சேர் என்ற ஒன்றையும் உருவாக்க இருக்கிறோம். அது வருகிற கல்வி ஆண்டிலிருந்து தொடரும். அதற்கெல்லாம் ராம்குமார் அவர்களும் பிரபு அவர்களும் அவர்களையும் ஒரு அங்கமாக வைத்து அதை செயல்படுவோம் என்று கூறி, இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து என்னுடைய சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த நிகழ்ச்சியை தந்த அந்த அருமை நண்பர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.